நம்ம என்ன பார்க்க போனா ஸ்டபுள் கைஸ். அதுக்குள்ள இந்த ஆடு வந்துகிட்டே இருக்கு. ஏன் தான் இந்த ஆடு போட்டு இவங்க சாவடிக்கிறாங்களோ தெரியல. அவங்க மேப்பை சூஸ் பண்றாங்க. என்ன மேப் நம்மளும் போய் பார்க்கலாம் வாங்க. அதுவும் மேப்பை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது மேப்பா பிளேஸா நம்மளுக்கும் டவுட்டாக தான் இருக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. வாங்க நம்ம போகலாம். நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்மளுக்கும் கொடுப்பாங்களான்னு டவுட்டு தான். இதை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்படி நின்றுடா இவன் வேற கீழே விழுந்துட்டானே காய்ஸ். நாங்கள் சுற்றி இதை உடச்சி போயிடுவோம். அப்போ அடி உள்ளே பூந்தாச்சு. இதுலேயும் பூந்துருவோமா? இதுலேயும் பூர முடியலையே. அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். இந்த சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப அடி வாங்கிக்கிட்டே கிடக்கும். போன வாட்டி இதில் தான் அடி வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாம் இதில் தான் அடி வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்லை அது என்னடா துரத்தி விட்டீங்க வெளியே, உள்ள அமுச்சுண்டுங்களே. என்னடா இது கடுப்பாய்த்திட்டு இருக்காங்க காய்ஸ். இவங்க உள்ள ஒழுங்கா விடுவாங்களா இல்லையா, நம்ம ஜெயிப்போமா இல்லையா டவுட்டாக இருக்கே காய்ஸ் நம்மளுக்கு. அப்பாடி மேலே வந்தாச்சு. இதனடா தடை. இன்னும் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் போடுமா என்ன காய்ஸ். இவ்வளோ தூரம் நம்ம எதுவும் பார்த்தா தானே எங்களுக்கு உள்ள போயிடும். இந்த பாமும் இந்த சுத்திரம் தான் காய்ஸ் நம்மளுக்கு கடுப்பாக இருக்கு. ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகி அடிக்கிறானுங்க. கடுப்பாக இருக்கு காய்ஸ். அப்படியே ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். ஆர்ஆர் பேஸ் நம்மளுக்கு தான். ஆமாம் காய்ஸ் ஆர்ஆர் பேஸ் அவனுங்களாம் நம்மளை தள்ளி விட்டாங்க. ரொம்ப சிரிப்பாக இருக்கு காய்ஸ். வேறு யாரெல்லாம் வராங்கன்னு நம்மளும் போய் பார்க்கலாம். இன்னும் மாட்டு மாதிரி எவனோ வச்சிருக்கான். மாடா நாயா எனக்கே தெரில. என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஒழுங்குட்டானே ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க. அவங்களாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ நேற்று போட்ட வீடியோவும் பார்த்துக்கோங்க. இவன் தோத்துட்டான், அதனால் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. நேற்று போட்ட வீடியோவும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அது அமாங்கஸ் வீடியோ. எல்லாம் நம்ம 14 பேர் ஜெயிச்சிருக்கோம். நம்ம 14 பேர் யாருல ஃபஸ்ட்டு வரா. இந்த மாதிரி 8 பேர் ஜெயிக்கணும். வாங்க பார்க்கலாம் எந்த பிளேஸ் சூஸ் பண்ணுறாங்க. மேப்பா பிளேஸா கைஸ்? எனக்கு குழப்பமாக இருக்குது கைஸ். நீங்களே சொல்லுங்கள் கைஸ். கைஸோட பட்டு வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இந்த இதில் நம்ம ஜெயிக்கலாமான்னு பார்க்கலாம். ஓகே, ஏதோ மேலே போயிட்டு கீழே வர மாதிரி இருக்கு. நம்ம எந்த பக்கம் போவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது போயிட்டோம். என்னடா இது, நான் வரும்போது தான் ஏற்றுவீங்க. நான் வரும்போது யாருக்கு தான் நீங்கள் செய்யணும். நான் எப்படி அங்கே கிழிச்சு போகலாம். இது எதுக்கு இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னே தெரில. இந்த பாக்ஸ்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரில. இப்போ ஏதாவது ஹெல்மெட் அது மாதிரி கீழே விழுற மாதிரி வச்சிருந்தா கூட நல்லா இருந்தோ. இந்த மாதிரி சொல்கிறேன். நான் ஏதோ சுற்றுது பெரிய ஸ்டிக்கு போல. இதில் குதிக்கலாமா? வேணாம். இதில் குதிச்சா நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. கடைசியில் ஒன்று இருக்கு பாருங்க. இதில் தான் நான் இந்த பக்கத்து போகலான்னு நினச்சேன் காய்ஸ். பரவாயில்ல, நம்ம இந்த பக்கத்து தான் நம்ம போய் குதிக்கிறோம். அந்த பக்கத்து நான் குதிக்கலான்னு தான் இருந்தேன். இந்த பக்கத்து தள்ளி விட்டாங்க ரைட் ஹேண்ட் சைடு. ஆனால் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் குதிச்சே ஆகணுன்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடே குதிச்சிட்டோம். ஏன்டா கொஞ்சமாச்சு தயவு செஞ்சு ஏற்றி விட்டுருங்கடா. ஏற்றி விடுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சோதிக்கிறீங்கடா. விழுந்துடும் சிசே. அதுக்குள்ளே ஒருத்தன் மேலே போயிட்டான் காய்ஸ். ஒருத்தன் வினாயிட்டான். இன்னும் 8 பேர் குவாலிஃபைடு. 8 பேர் ஆகணும். அதில் ஒருத்தன் போயிட்டுன்னா 7 பேர் தான். நம்ம போகமான்னு டவுட்டாக இருக்கே. விழுந்துடு. ஜஸ்ட் மிஸ் காய்ஸ். ஒரு நூலில் மிஸ் ஆகிட்டோம். என்னத்துக்கு நம்ம ஜெயிச்சிருக்கலாம். அவ்வளோதான், பக்கத்தில் வந்தாச்சு. திரும்பியுமா முதல்ல இருந்தாலே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பரவாயில்ல, இதில் ஈஸியாகவே ஜம்ப் பண்ணியாச்சு. பரவாயில்ல, நம்ம 6வது பேராக குவாலிஃபை ஆகிட்டோம். குட் தான் இது. நெக்ஸ்ட் 2 பேர் யார் குவாலிஃபை ஆகிறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வேலை செய்கிற மாதிரி கஷ்டம் போட்டிருக்கேன். இவனா டாக்டர் விஷயம் இவன் குவாலிஃபை ஆகிட்டான். அந்த டாக்டர் விஷயம் குவாலிஃபை ஆயிடுவானா? இல்லை அதுக்குள்ளே போலீஸ் மாதிரி எவனோ வந்திருக்கான். இவன் தாங்க பாவம். தூரத்தில் வந்து இதுவாயிட்டான். அதுக்குள்ளே ரவுண்டு முடிஞ்சிச்சு. வாங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் மேப் எப்போ காட்டுவாங்கன்னு தான் டவுட்டாக இருக்குது. ஓகே, மேப்பை சூஸ் பண்ணுறாங்க. என்ன மேப்பாக இருக்கும்? இந்த மேப் அதுவும் மனுஷன் ஜம்ப். என்னடா இந்த ஸ்விம்மிங் மேப் போல். ஓகே, நிறைய ஏதோ பிளேஸ் இருக்கும். அவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமா? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த பக்கத்து தான் நம்மளுக்கு ராசி நினைக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு ராசியான சைடு. ராசின்னு சொன்னது தப்பாடா. உடனே கீழே தள்ளி விட்டீங்க. சரி, இந்த சைடு போய் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு ராசியாக இருக்குமா? மேடம் இந்த ராசின்னு சொன்னாலே நம்மளுக்கு செட் ஆகுது போலே. சரி லக்குடா, இந்த வாட்டியாச்சும் விட்டுருங்கடா. நம்மளுக்கு எதுவுமே கிடையாது போலையே. நல்ல வேலைக்கு. யாரா நீனு என்னையா தள்ளி விட்டியடா. நீ எனக்கு முன்னாடிலாம் போக மாட்டே பாடுறா. காய்ஸ் கவனம் போயிட்டாங்க காய்ஸ். நீங்கள் லைக் பண்ணுங்க, அப்போ தான் நம்மளாலையும் போக முடியும்.
இன்னும் நம்மளால போக முடியாது. அவ்வளோதான் கைஸ், நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நம்மளாம் போயிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க, அப்போ நம்ம தான் ஜெயிப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், தான் போயிட்டுருக்கோம். ஜெயிப்போமான்னு தரலையே, ரொம்ப தூரம் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் போயிருப்பானே, இன்னும் எவனும் குவாலிஃபை ஆகல. டவுட் தான் போல, இன்னும் நிறைய பேர் போயிருந்தாங்களா கைஸ், ஒருத்தவங்களும் குவாலிஃபை ஆகல. சுனாமி மாதிரி ஏதோ வந்துருக்கு. இது சுனாமியாக எனக்கு வாயில் வரல, இது என்ன நீங்களும் சொல்கிறேங்க. நோ ஒருத்தன் தாண்டி போயிட்டோம், அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. பாய் கைஸ், போயிட்டு வரேன், பாய்.